இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். நான் சொல்லல அவன் அப்படியே நடிப்பான்னு. இப்ப பாரு. என்னடா தம்பி, தொண்டையில ஏதாவது பிரச்சனையா? விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. நீ ஏன்டா தம்பி இப்படி நிக்கிற? ஓ, சும்மா வேண்டுதலா? ஆனா போஸ் மாத்திக்கோடா, ரொம்ப நேரமும் ஒத்த கால்ல நிக்க முடியாதுடா. நான் இப்படிதான் நிப்பேன். சரி சரி நில்லு. என்னம்மா கேஸ்? அதிசயமா அண்ணன் ரூம் சைட்ல வந்திருக்க. சரி வா பேசி பழகுவோம். ஏனுங்கண்ணா, ஏதோ குளிக்க போறேன்னு வந்தீங்க, அதே ட்ரெஸ்ல நின்றுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுங்கண்ணா? அதுல தம்பி, குளிக்கிறதுதான் நினைச்சேன். உன் அண்ணி இருக்கால, சரியான பாடா படுத்துறாடா. நான் தான் வந்து குளிப்பாட்டி விடுவேன். நீங்க போய் உட்காருங்க, நான் தான் உங்களுக்கு சட்டையா கழட்டி விட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். உன் அண்ணி ஒரே டார்ச்சல் அண்ணனை. அதுக்கு மேல என்ன பண்றது? சரிம்மா, சுடுதண்ணி எடுத்து வைன்னு சொல்லிட்டு இப்பதான் அனுப்பி வச்சேன். இப்பதான் போனோம். ஓஹோ, சுடுதண்ணி ரொம்ப காஞ்சிருச்சு, அண்ணி ரொம்ப தேய்ச்சி குளிப்பாட்டுறேன்னு சொன்னாங்களோ? நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஏனுங்கண்ணா சொல்லுங்க. அவன் அண்ணி குளிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன? சரி அண்ணி போயிட்டாலாம். அண்ணிலாம் அப்படியே போயிட்டாங்க. இப்படி ஒரு உருட்டு பத்தியா? அந்த உருட்டுல கந்தரவ கொண்டவே அழுந்து வச்சுனா நான் உருட்டு விட்டுனா அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். டே தம்பி, நம்ப மாட்டீங்க நீ அண்ணன? டே அண்ணன்டா. உங்க யாராவது நம்பாம இருப்பாங்களாங்க? யாருன்னா சொன்னதே, நான் நம்பாம இருந்துருவேனா? அதான் நீ என் தம்பி, நீ நம்புவ. அந்த நாய் தான் குப்பத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம்ல, அட்ட சாத்து நான் கூட உன்னை நம்பிடுவேன். இவன் உன்னை எப்படி ஓட்டிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியலையா? புள்ள ஓட்டினாலும் என் தம்பி ரொம்ப நல்லவன். ஆமாங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. சரிங்கண்ணா, இது என்ன கவர்ல வாங்கிட்டு வந்தீங்க? கவர் ஒரு திசையிலயும் பூ ஒரு திசையிலயும் கிடக்குதுங்க. அது என்னங்க 8 பாலம்? சரி அது இருக்கட்டுங்க, எதுக்குங்க விளக்கு மாதிரி பெட்ல வந்து கிடக்குது? அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுவீங்களா? இப்போ ஒரு உருட்டுவான் பாரு. அது ஒண்ணு இல்லடா தம்பி, உள்ள வந்தோடனையும் வா அண்ணி விளக்கு மாறுறது படப்படன்னு கூட்ட ஆரம்பிச்சுட்டா. அப்போ வேணாமா நீ மாசமா இருக்க, நான் கூட்டுறேன்னு சொல்லி விளக்கு மாற வாங்கி பெட்ல படுக்க வச்சேன். அவ்வளவுதான். அப்புறம் பூ வந்து வாங்கி தலையில வச்சு விடலான்னு எடுத்துட்டு போகும்போது, இல்ல மாமா நீங்க வைங்க, நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவதான் பெட்ல போட்டு போனான். அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானுங்க, அப்புறம் வேற ஒண்ணு இல்லைங்க. அப்படித்தானே? ஆமா, வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லையே. அம்மா என்ன பிரெஞ்ச் ஃப்ரை வச்சிருக்க? முண்டோ அது பாப்கார்னு. நான் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன். என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி நானு. சரியா? பாப்கார்னுக்கும் பிரெஞ்சு ஃப்ரைக்கும் வித்தியாசம் தெரியாதுண்ணா நானு. ஏனுங்கண்ணா, இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்குங்கண்ணா எம்டி வரைக்கும் போறீங்க? சமாளிப்பிக்கேசனுங்களா? நான் எதுக்குண்ணா சமாளிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சரி எதுக்கு இதை வச்சிருக்கீங்க? சும்மாதாங்கண்ணா, பொழுது வரீங்களா அதனால சாப்பிடலான்னு. சரி சரி சாப்பிடுங்க. சரி அண்ணன் போய் இப்ப போய் குளிச்சுட்டு வரவா? இப்பதான் சொன்னீங்க அண்ணி வந்து குளிப்பாட்டுறாங்கன்னு. ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? நானும் உனக்கு எவ்வளவு நேரம்டா நடிக்கிறது? ஏன்டா? அதான் நீ நடிக்கிறேன்னு தெரியும், நான் பாக்குறேன் எவ்வளவு நேரம் நீ நடிக்கிறேன்னு. டே சரணே, நான் பாத்துட்டா சரணே, நீ எவ்வளவு நடிச்சாலும் சரி என்கிட்ட பருப்பு வேகாது. வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டா? இதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டா? சரணங் கூட்டிட்டு போடா, பொண்டாட்டி போயிட்டல்ல. அண்ணா அவங்க போய் 6 மாசம் ஆச்சுங்கண்ணா. சரண் உனக்கு எதுக்குன்னா தேவையில்லாத வேலை. சரண் நீங்க பாரு, நீ பாரு. அண்ணா நான் தான் அண்ணன் சொல்லுடா. அண்ணன் நான் தான் அண்ணன். அண்ணன் அண்ணா அண்ணா. சரி விடுறா, யார்ட்டையுமே எதையுமே மறைக்க முடியாது. உன்கிட்ட மட்டும் மறைச்சு நான் என்னடா பண்ண போறேன்? உண்மையை சொல்லிடுறேன். அப்படிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் விட்டியே, அதுக்கு பேர் என்ன? சரிடா, உண்மையை ஒத்துக்கிறேன், ரொம்ப பண்ணாதுன்னா. இல்லடா, நீயே தான் நியாயமானு சொல்லுடா. டே ரோட்ல நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன்டா, வரும்போது ஒரு பொண்ணு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குல்ல, அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சுடா. பொண்ணு வந்து வீட்டுல இறக்கி விட்டுண்டா, அதை பார்த்துட்டு நீ விளக்கு மாத்திரம் அடிச்சிடாடா. ஆனா ஒண்ணுடா, அவ எதுக்கு என்னை அடிச்சானே எனக்கு தெரியலடா. எதுக்கு அடிச்சானே தெரியாம அடி வாங்கிட்டு இருக்கேன்டா. இல்ல எனக்கு புரியல, எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியாம அடி வாங்கினியா?
சரிடே சரிடு. சரி விடு, கல்யாணம்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி சில பல அடிகள்லாம் விழுகதான் செய்யும். என்ன வாழ்க்கையில அடி வாங்கலன்னா நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பொண்டாட்டி கையில அடி வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. மாட்டு கோமியத்தை குடிக்கிறது நல்லதுன்னு சொல்ற மாதிரி இதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன அடி தெரியுமா? ரொம்ப அடிச்சிட்டாடா. அவன் மாசமா இருக்கான்னு கூட யோசிக்க மாட்டாடா. என் பிள்ளைய வயசுல வச்சுட்டு என்ன அடி அடிக்கிறா தெரியுமா? டே, பொண்ணுங்களுக்கு கோவலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, பிந்து மாதவிதா பிள்ளைய வயிற்றுல வச்சிருந்தா என்ன, வைக்கலன்னா என்ன, சும்மா பறந்து கோவிசர்ல மாதிரிதான். நமக்கே இந்த நிலைமைன்னா மாதவன் லவ் பண்ற பொண்ணு யாரு நினைச்சிட்டு இருக்கே? நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்துல ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி பொண்ணு எடுத்துட்டோம். சரி, நான் அடுத்து மாதவன் அங்கதான் பொண்ணு எடுக்க போறான். மாதவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி தெரியுமா? மாதவா பாத்தியா, மாதவனே வடிவேல் மாதிரி பறந்து அடி வாங்குவா. சரியா? இதெல்லாம் ஒரு லைஃப்ல சாதாரணமான விஷயம். சரிவா, நம்ம மொட்டை மாடிக்கு போலாம். எந்த அளவுக்கு அடி பண்ணி நினைக்கிறான்டா தெரியும். இதுல நான் ஒரு அடி கூட அடிச்சதுல தெரியுமா? அடிச்சதுன்னு பொய் சொல்ல மாட்டேன். 2 தடவை அடிச்சிருக்கேன். அது ரொம்ப கோபத்துல இருக்கும்போது அடிச்சிருக்கேன். ஆனா இவளுக்கு இவ்வளவு கோபம் இருக்குன்னு இன்னைக்கு தாண்டா தெரியும். கோவேஸ்வரில் எப்படி வடிவேல் அடிப்பாங்களோ அதே மாதிரி அடிச்சாடா. முதுகெல்லாம் வலிக்குதுடா. சரி சரி, ஃபீல் பண்ணாத. வா, நம்ம மொட்டை மாடிக்கு போலாமா? தற்குறி போஸ் பாத்திட்டு மூடிப்பா, போலாம். நான் வரமாட்டேன். ஏய், தேவலாம் வேலை பார்த்துட்டு இருக்காத. அப்புறம் என்ன பண்ணு தெரியாது. நான் சட்ட சத்திப்பா. இல்ல, நான் வரவே மாட்டேன். இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன். செத்துரு. அண்ணா வாங்கின போலாம். சந்தியா, வாடி. எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்க? என்னாச்சு? எல்லாம் உன் மாமங்கர பண்ணி வச்ச வேலை தான். சரணா என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? அவன் என்னதான் பண்ணல? அவன் எனக்கு மட்டும் தான் புருஷன் நினைச்சேன். ஆனா எனக்கு சக்காலத்தி உருவாக்கிட்டு இருக்காண்டி. சக்காலத்தியா? என்னடி உளறிட்டு இருக்க? என்னமோ உன் புருஷன் தான் பெரிய அது இதுன்னு ஓவரா ஏன்டி சீன் போடுவ? இப்போ என்னவா? உண்மைதான், என் புருஷன் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா அந்த நாய் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுச்சு? இதத்து வீட்ல ஒருத்தி இருக்கால, அவள பைக்ல வச்சு கூட்டி வந்திருக்கான். ஏண்டி தங்கச்சி கூட நினைச்சு கூட்டி வந்திருக்கலாம்ல? இழுச்சா. ஏய் அண்ணா பையா, என்னடா? டே வாட ஓடிடலாம்டா. டே இவகிட்ட வேணாண்டா, மறுபடியும் நீ மூத்திடுவாரா? இப்படியே வராமலே இருந்தா மூடிட்டு அதெல்லாம் சமாளிச்சிடலாம். என் மொண்டாட்டி இருக்கா, இரு பேசாம இரு. பயமுடு. என்னடி? இல்லடி, நீ எல்லாம் இவ்ளோ கோவப்படுறதுல எந்த லாஜிக்குமே இல்ல. நான் லூஸ் மாதிரி பண்ணாத. அவர் பாவம். முதல்ல போய் அவர்கிட்ட சாரி கேளு. எவ்வளவு அடி அடிச்சிருப்ப? இல்லடி, எனக்கு கோவம். நான் ஆசைப்பட்டு மல்லிகை பூ கேட்டா, அதை வாங்கிட்டு வரது விட்டுவிட்டு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரோம். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு சக்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அதானே? கொஞ்சம் அப்பனன் வையி. ஆளை பாரு. இவளா ஒண்ணு நினைச்சுக்குவா போல. பாவம். மறுபடியும் போய் பேசு. அட அண்ணா, நம்மள கொண்டு வந்து விட்டான்னா என்ன இங்க நிக்கிறாரு? என்ன ஆளு ஒரு மாதிரி நிக்கிறாரு? சரி, ஒரு ஹாய் சொல்லலாம். சரண், சரணண்ணா, சரணண்ணா ஹாய். இல்லடினா அதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. அண்ணா, ஏய், யார் நீ? எப்ப பார்த்தாலும் என் புருஷனை பார்த்து ஹாய் ஹாய்னு சொல்ற? வந்த ஒரு வாரத்திலேயே என் புருஷனை ஏன்ட்ட இருந்து பிடிச்சு கூட்டி போறவ போல. நீ ஏன்டி பைத்தியம் மாதிரி பேசுற? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தப்பா புரிஞ்சிட்டாங்க போலயே. அக்கா, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. என்னது அக்காவா? நான் உனக்கு அக்காவோ? அப்புறம் நீ என்ன எனக்கு ஓரவத்தினியா? என் அக்கான்னு கூப்பிடுற? என் புருஷனை அண்ணன் கூப்பிடுறியா? என் அக்கான்னு கூப்பிடுறியாடி? என் மூஞ்ச பாரு. என் மூஞ்ச பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயே அக்கா, அப்படி கிடையாதுக்கா. அவர் எனக்கு அண்ணனா, நீங்க அக்கா தானே? சரி விடுங்க. அப்போ நீங்க எனக்கு அக்கானா அவர் நான் எப்படி கூப்பிடணும்? மாமா. உன்னை கண்டு என்ன ஊமையாகி நின்றதென்ன? ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வார்த்தை புரியாத. இல்லடா, அண்ணியா அக்கான்னு கூப்பிட்டா நீ மாமா முறை தானே வருவ. அதான்டா, மத்தபடி வேற இல்லடி. அது ஏங்க பாரு, நான் ஒண்ணும் பண்ணல. நான் வாயவே திறக்கல. நான் வாய் மூடிட்டு அந்த இவன் தான். ஓஹோ, மாமா நான் அக்கானா? நீங்க உங்களுக்கு மாமாவா? மாமாவா? எங்க பாரு, நான் ஒண்ணும் பண்ணடி. எல்லாமே இவன் தாண்டி. எங்க பாரு, சொன்னா சொல்றேன் நாயே. இல்லங்க, நீ உர மாறி போச்சுங்க. நீ அண்ணி மன்னிச்சிருங்க. நீ வேற ஒண்ணு இல்லைங்க. நேடி திட்டுற, நீ சாத்திட்டு என்ன? புருஷனை நீ அண்ணனே கூப்பிட்டுக்கோ. அண்ணன் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும். சரியா? என்ன நீ அண்ணின்னு கூப்பிட்டுக்கோ. சரியா போச்சு? ஓகே அண்ணி. சரி சரணா, குட் நைட், பை. தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. பை. என்ன சார்?
பாரு நீ எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. முதல்ல வந்த உடனேயும் என்னை பார்த்து ஏதாவது கேட்க தோணுச்சு உனக்கு? நான் என்ன பண்ண ஏது பண்ண ஏதாவது கேட்க தோணுச்சு உனக்கு? கேக்குற மாதிரியே சார் நடந்துக்கிட்டீங்க. இங்க பாருங்க சரண் மாமா. இது ஏய் இல்லடி, ஓ அக்கா புருஷனை மாமா தானடி கூப்பிடுவாங்க. ஆதாடி ஐயோ இந்த மாமான்ற வேற எனக்கு வேற யார் சொன்னா எனக்கு கோவம் வருது. அம்மா உன் புருஷனை நீ மாமான்னு கூப்பிட்டுக்கோ, நாங்க எப்பயும் போய் கூப்பிட்டுக்கறோம். ஆனா அக்கா புருஷன் எனக்கு மாமா தான். சரி இது வரைக்கும் நான் சரண்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், அம்மா என்ன திட்டிட்டாங்க. அதனால இனிமே நான் மாமான்னு கூப்பிட போறேன். பல்லால இங்க இருந்து கூட்டிட்டு போங்க மாமா, இல்லனா அவ்வளவுதான். புத்தா நீ சரியா சொல்லிருக்க. எந்திரி எந்திரி. அப்பா என்ன பெருமூச்சு விடுற? எனக்கு என்னமோ இதுக்கு நீ தான் காரணம்ங்கற மாதிரி தோணுது. ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா, நான் தான் காரணம். போடி வந்துட்டா. சரிங்க வா. முடியாது. ஏ வாயேடா நாயே. என்ன மரியாதை குறையுது? என்ன புருஷன் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? மரியாதை குறையுதே. இருடி மாவளை வர. எங்க இப்ப பேச பார்க்கலாம். இப்போ உன்கிட்ட சண்டை போடுற மூட்ல நான் இல்ல. சரி ஓகே, நாளைக்கு என்ன சொல்ற? ஓகேவா? நான் நாளைக்கு சொல்றது இருக்கட்டும், நீ என்னைக்கு என்ன சொல்ற? நீ நைட்டு நாளைக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மூஞ்ச பாரு, என் மூஞ்ச பாரு. ஏண்டி ஒரு மனுஷன் 2 மாசம் ரொமான்ஸ் இல்லாம இருக்காண்டி, எப்படி ஒரு மனுஷன் 2 மாசம் ரொமான்ஸ் இல்லாம இருக்கானா? இல்ல எனக்கு புரியல. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி சார் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்களா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அதெல்லாம் நீ எதுக்கு பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி அது அப்படி இப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் இது இப்படி இப்படி சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொல்ற? இன்னைக்கு நைட்டு ஊன்னா நாளைக்கு காலையில நானு. நீ நாளைக்கு ஊன்னாதான் நாளைக்கு நைட்டு எல்லாம் சரிப்பட்டு வராது. அப்புறம் நான் பாரு, அப்புறம் நான் கொஞ்சம் வர மீறி நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீ என்னை தேவையில்லாம ரொம்ப கேவலமா நீ டைலாக் பேச எப்படி தெரியுமா பேசுவ? நீ எல்லாம் ஆம்பளைங்க மாதிரிதான்டா, நீ இப்படித்தான் இருப்பேன். முன்னாடி தெரியும் உட்காந்து ஒப்பாரிலாம் வைக்க கூடாது. என்ன நீ இப்படிதான் டைலாக் பேசுவேன்? நான் அப்புறம் பாத்துக்கோ. நீயா ஊன்னா நான் இல்லைன்னா வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த படத்துல சொல்ற டைலாக் மாதிரிதான். நீ இஷ்டப்பட்ட நான் கஷ்டப்படுவேன், நான் கஷ்டப்பட்ட நீ இஷ்டப்படுவேன். என்ன சொல்ற? அப்படியே ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன இன்னைக்கு வேணாம், நாளைக்கு. ஓகே இன்னைக்கு நாளைக்கு நான் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்டி. எங்க பூ? பாரி பூவ பாரி, உனக்காக 8 முழம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. 8 முழமா? என்ன 8 முழம்? ஆமா யார்கிட்ட 8 முழம் வாங்கிட்டு வந்த நீ? மல்லிகைப்பூ ரேட் அதிகம் இல்ல, எப்படி 8 முழம் வாங்குன? நான் எங்க வாங்கினேன்? எங்க அண்ணன் வாங்கினா நான் இன்னைக்கு கொண்டாட போறேன். நான் கேக்குறேன். பாரு, பொண்டாட்டிக்குன்னு நினைச்சு வாங்கிட்டா ரேட் எல்லாம் பார்க்க கூடாது. என்ன 1000 ரூபாய் இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்டி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் தாண்டி இந்த வருஷத்தோட சிறந்த புருஷன் அப்படின்ற அவார்டு எனக்கு கொடுப்பாங்க. ஆளப்பரு என்ன சொல்ற? நீ பூ வாங்கிட்டு வந்துட்ட, இன்னைக்கு என்ன சொல்ற? நீ முடிவா என்ன சொல்றேன்னு சொல்லு. இங்க பாரு, அக்காவுக்கும் மாமாவுக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு நாளைக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்பதானே அவங்க 2 பேரும் நிறைய கஷ்டங்களை தாண்டி வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதனால நாளைக்கு 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பூவெல்லாம் எடுத்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரூம்ல எடுத்து தூவி போடு. உனக்கு தான் ஒவ்வொரு டைம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது பூ போட்டு தானே சாரிக்கு ஆரம்பிக்கணும். ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன? ஓஹோ, இது அப்ப இருந்து எனக்கு தெரியாம. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ மாமியாரும் என் மாமியாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க போன்ல. நாளைக்கு நல்லா நேரம் பார்த்து கோச்சிடலாம்னு சொல்லி. ஸோ அதை கேட்டுட்டு வந்துதான் சொன்னேன். புரியுதா? சரி வாங்கிட்டு வந்து பூ வேஸ்ட் ஆயிருமே. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? இல்ல பூ வச்சுட்டு ஒரு கிஸ் எடுத்துக்கிட்டா கர்ம முடிச்சவனே. ஒரு குட்டி ரொமான்ஸ். லூசு மாமா நீ. அச்சோடே எழுத்து பத்தியா டோரமண்டிக்குலாம் மல்லிப்பூ வச்சு விடணுன்னு எல்லாம் நேரம் டே நேரம் என்ன பண்றது? முடிய கொஞ்சம் வளர்த்தாத்தான் என்ன அப்படியே டோராமண்ட மாதிரியே வச்சுக்கணுமா? நாளைக்கு நான் வெளியெல்லாம் எங்காவது கூட்டு போகும்போது முடி நல்ல பெட்டு ஸ்கீல இருந்தா தானே பொண்ணு கலகு. இப்படி கழுத்த ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா இது என்ன? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி திரும்பு. மகேஷ் முடியாடா முக்கியம், மூடிட்டு வச்சு விடுறா. ரொம்ப ஓவரா பண்ற. மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. நான் காவலுக்கு மட்டுமில்லடி, உன் கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி. நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி. நீ கிட்ட வாடி 3 முழம் மல்லியப்பூ. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். பிச்சமத்து பிளே தூங்கலாமா? தினுங்காத குழந்தை, நாளைக்கு பார்க்கலாம். குட்டிமா பாரு ப்ளீஸ் டி. நான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்ல,
அப்படின்னடி. பேசாத போ. ஏய், கையெடு. ஏய், ரொம்ப பண்ணாதடி, என்னை பாரு. பார்த்தா மட்டும் என்ன சொல்ல போற? சொன்னதே தானே திரும்ப சொல்லுவ. என்ன நினைச்சிட்டு தெரியற நீ? நீ பண்ற எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போவே நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ எந்த என்ன அது ஞாபகத்துல வச்சுக்கோ. சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர. ஏய், அந்த பொண்ணுதான் என் தங்கச்சின்னு சொன்னாடி. ஏடி மொட்டை மாடி வச்சு அந்த பொண்ணு என்னை என் அண்ணன் கூப்பிட்டதுக்கு அப்புறமாடி உன் மனசுக்குள்ள அந்த மாதிரி என்ன இருக்கு? நீ என் புருஷன். உன்னை இன்னொரு பொண்ணு பாக்குறது கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு உன் மேல பொசசிவ் அதிகம். சோ நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்ன மாதிரி யாரும் இல்லடி உலகத்துல. இருக்கட்டும், அப்படி யாருமே இருக்க வேணா, இருந்துட்டு போகட்டும். ஐ டோன்ட் கேர். சரி, சாரி, மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். முடியாது படா. இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி மாதிரி எந்த பொண்டாட்டி இல்லடா. சரி, ரொம்ப யோசிக்காத. பண்றது தப்பு கிடையாது, விழுந்துடலாம். சாரிடி பொண்டாட்டி, மன்னிச்சிடு. இன்னும் ஆளக்கானா? இங்க 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 இதுக்கு மேல உன் கோவத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிடு. கோவக்கார பொண்டாட்டி இல்ல என் செல்லம், எதிர்த்து பேசும் பொண்டாட்டி இல்ல. கோவக்கார பொண்டாட்டி இல்ல என் செல்லம், எதிர்த்து பேசும் பொண்டாட்டி இல்ல. நான் பண்ணது தப்புதான். இனிமே தங்கச்சின்னு சொல்லி யாரு வந்தா கூட, ஏன் உன் தங்கச்சி கூட நான் ஏத்த மாட்டேன் மேல. சரியா? எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பொண்ணு நீ மட்டும்தான். அதுவும் என் பொண்டாட்டி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. மன்னிச்சிருடி. பாவண்டி உன் புருஷன். இதுக்கு மேலலாம் எப்படி இறங்குறது? ஆக்சுவலா பொண்ணுங்க தாண்டி புருஷன் காலில் விழுகணும். ஆனா இப்ப பார்த்தாலும் நானே உன் காலில் விழுகிறேன். நான் ஒன்னும் காலில் விழுகிறனால குறைஞ்செல்லாம் போய மாட்டேன். அடிக்கவும் செஞ்சுட்டேன், இப்ப கோவப்படுறதுக்கு காலிலே விழுந்துட்டேன். இதுக்கு மேல முடியாதுமா, ப்ளீஸ் மன்னிச்சிடு. எல்லாம் கோவப்படாத, வயிற்றுல பாப்பா இருக்கு, அதை மறந்துட்டு நீ ஒன்னும் பண்ற. டாக்டர் ரொம்ப கவனமா இருக்க சொல்லியிருக்காங்கல்ல. ஹோய். சிரிச்சிடுவா முறைச்சிடுவா, சிரிச்சிடுவா முறைச்சிடுவா, பாப்பு கொஞ்சிடுவா. கோவக்கார ஹே கோவக்கார, ஹே கோவக்கார பொண்டாட்டி இல்ல என் செல்லம். என்னடி பல்ல காட்டுற? நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்நிய மாதிரி மாறிட்டு இருக்கே. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. பொண்டாட்டினா அப்படிதான். எந்திரி. கோவம் போயிடுச்சா? மன்னிச்சிட்டீங்களா? கோவம் போயிடுச்சுன்னு இல்ல, கொஞ்சம் கோவம் போயிடுச்சு, கொஞ்சம் கோவம் இருக்கு. நீ என்னதாண்டி சொல்ல வர? டே போய்க்கு மாமா, பக்கத்துல வா. நான் அப்படிதான் பண்ணுவேன், கோவப்பட்டுட்டே இருப்பேன், சண்டை போடுவேன். நான் கோவப்பட்டுட்டே இருக்கும் போதெல்லாம் நீ வந்து என்ன சமாதானப்படுத்தணும். அப்புறம் எதுக்கு நீ என் புருஷன் இருக்க? நான் முன்னே சொல்லிட்டேன்ல, நீ எனக்கு மட்டும்தான். உன் மேல எனக்கு பொசசிவ் ரொம்ப 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 அதிகமா இருக்கும். ஓகே? கொடுமடா சாமி, இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி மாதிரி யாருமே இல்ல. அப்படிதான் மாமா கோவப்படுவேன். இது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதா? சரி, அது இருக்கட்டும். ஒர்க் போனீங்களா? அது என்னாச்சு? ஸ்டார்டிங்லேயே நமக்கு எல்லாம் கிடைச்சிருமா சந்தியா? வாழ்க்கையில பொறுமைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு என்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா போன இடமெல்லாம் எனக்கு நடந்தது அப்படி. பாரு, மனசை தளர விடாம தைரியமா இரு. என்ன, நமக்கு கிடைக்கும்னு இருக்கிற விஷயம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். என்ன, நீ எந்த ஒரு மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்காம தைரியமா போய் ஒவ்வொரு ஆஃபீஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண. ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல உனக்கு லக் இருந்தால் வேலை கிடைக்கும். இப்போ எப்படி என் அக்கா பிரின்சிபல் ஆனா, அவள் பிரின்சிபல் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமோ அது அவளுக்கு தெரியாது. ஆனாலும் அவள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பாஸ் ஆகி இப்போ நம்ம காலேஜுக்கு பிரின்சிபலாக இருக்கா. அதே மாதிரி உன்னாலையும் முடியுண்டாமா? என்ன, ஏன்னா என் புருஷன் சாதிக்க பிறந்தவன். ஸோ என் புருஷனால எதுவும் முடியும். கவலைப்படாம தைரியமாக போராடு. ஓகேவா? உன் கூட உன் துணையா எப்போதும் சண்டைக்கோழி இருப்பேன். உன் சண்டைக்கோழியும் தாண்டி உன் பாப்பாவும் இருக்கா. ஓகேவா? இப்ப பாரு, மூஞ்சி பக்கம் இவ்வளவு அழகா இருக்குன்னு. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன? சரி, ஓகே சரண். அப்புறம் கலை பத்தி உங்ககிட்ட சொன்னனே, என்ன முடிவு எடுத்திருக்க? அதுக்கான வேலைகளையும் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். முதல்ல கலை எங்க பிறந்தா, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா, எப்படி கலை குப்பை தொட்டிக்கு போனா, இது எல்லாத்தையும் நாளைக்கு கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். உடனே கண்டுபிடிக்க முடியாது, ஆனா முதல்ல கலை இந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்கிறது நமக்கு தெரியணும். சீக்கிரமா கண்டுபிடிச்சு கலையை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்கணும். அதுதான் நம்ம 2 பேரும் பவானிக்கு பண்ற ஒரு பெரிய உதவி. கண்டிப்பா சேர்த்துடலாம். கலையை நான் எந்த அளவுக்கு விரும்புறேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? எல்லா வேலையும் தான் பார்க்கணும். நாளைக்கு இதுக்கான வேலையை முதல்ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே மாமா, எனக்கு எப்போதுமே இதே மாதிரி உன் கூட நெருக்கமாகவே இருக்கணும். உன்னை விட்டு எங்கேயுமே பிரிஞ்சு போகக்கூடாது. இப்போல்லாம் உன்னை ரொம்ப அதிகமாக தேடுறேன் தெரியுமா? நீ எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா நைட்டு சீக்கிரமாக வரணும்னு ஆசைப்படுறது, உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்குறது. பாப்பா வந்ததுனால என்னன்னு தெரியல, பட் இப்போல்லாம் உன்னை ரொம்ப அதிகமாக தேடுறேன்.
பாப்பா பிறக்கிற வரைக்கும் நீ என்ன விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, என்ன என் கூடவே இருக்கணும். உன்னை விட்டு நான் எங்கடி போறேன்? ஒருவேளை உன்னை விட்டு நான் எங்கேயாவது போனோம் அப்படின்னா என் உயிரை இங்கே விட்டுட்டு என் உடம்பு தானே போற இடத்துக்கு இருக்கும். ஏற்கனவே நான் கொடுத்த உயிரை தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என் உயிரையும் கொடுத்துட்டு நான் போயிடுவேன்ல. லூசு மாமா, போடா. ஐ லவ் யூ. என் புள்ள வந்த நேரம் தான் என் மேல இந்த அளவுக்கு பாசம் போல, இல்லைன்னா இருக்குமா என்ன? இல்லைனாலும் என் புருஷன் மேலே எனக்கு இஷ்டம் தான். ஆஹா. ம். என்னவா அப்படி பார்க்குறீங்க? ஆ ஆ நான் சும்மா தான் பார்த்தேன். ஓ, சும்மா பார்த்தீங்களா? சும்மா பார்க்கும்போது உங்கள் பார்வை எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பார்க்கும்போது பார்வை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? ஓ, அந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமாம், என்ன தவிர வேறு யார் புரிஞ்சுக்க முடியும்? சரி, என்னது இது? கையில பால், தலையில பூவெல்லாம். ஆ ஆ, சும்மா தான் கொண்டு வந்தேன். என் பார்க்க எப்படி இருக்கு? சும்மா யாராவது பால் கொண்டு வருவாங்களா? ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு தெரியுமா? நிஜம் முடிஞ்சிட்டு போகுது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓ, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாமா? ஏய், டபுள் மீனிங்ல பேசுறடி. அப்படியா? என்னடி ஒரு மார்க்கமா பாக்குற? என் கண்ணு அப்படிதான் பார்க்கும். அப்படியா? சரி, தூங்கலாமா? என்னது தூங்கணுமா? தூங்குறதுக்கு தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மேக்கப் போட்டு தலை நிறைய பூ வச்சு கையில் பாலாம் கொண்டு வந்திருக்கணும். ஏய் வேணாம், இங்க பாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன தள்ளிப்போ. தள்ளி போகணுமா? ஏய், என்ன வம்பளுக்காத. நீ வம்பளுக்குறேன்னு நானும் பேசாம இருக்கேன்னு நினைக்காத. அப்புறம் பார்த்துக்கோ, ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆடி மாசம் ஈடி மாசம் வேற அம்மா பேசுறாங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ மக்கு பிரசா, ஆடி மாசம் முடிஞ்சிருச்சியா? ரொம்ப பண்ணுவான். ஆள் பாரு. ஏய், என்னடி மரியாதை இல்லாம பேசுற? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கு அடங்கி தான் போகணும். அப்பெல்லாம் அடங்கி போக முடியாது. நீ சொல்லி நான் அடங்கி போகணுமா? அப்பெல்லாம் போகணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. என்ன 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 துள்றீங்க? ஆமா, பேசிக்கலி நான் ரொம்ப குட்டான பர்சன். நான் அப்படிதான் பண்ணுவேன். அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது, பேசக்கூடாது. அப்புறம் இப்போ உனக்கு என்னடி வேணும்? ஆ, ஏய், பாரு, நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் ஏதாவது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்பவே சொல்லிட்டேன். நானும் வேற மாதிரி ஏதாவது ஆகணும்னு தான் வெயிட் பண்றேன். அடியே, அம்மா அடியேதான். நான் தான். அப்புறம் பாரு, நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் சரியா இருக்கும். அப்புறம் அப்புறம் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க, அப்படித்தானே? ஆமா, பின்ன ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா இழுத்தாச்சு. அன்னைக்கு ஹோட்டல்ல நமக்குள்ள நடந்துச்சே, அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. நீ தான் சொன்ன ஃபர்ஸ்ட் நைட்னு. ஓ, 90s ஏரியா. அதுக்குன்னு ஓவரா அந்த காலத்துல இருக்க மனுஷன் மாதிரியே இருக்காத. இப்போ என்ன பண்ணணும்? என்னென்னமோ பண்ணணும். பாரு, என்ன சிரிக்கிறீங்க? நீயே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? நான் 90s தான், அதுக்காக அந்த அளவுக்கு இல்ல. என்ன யாரு நீங்க? 90s இல்ல. ஒரு தடவை மகேஷ்க்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற வேர்டு ஒரு ஸ்பீச் போயிட்டு இருந்துச்சே. அப்போ உங்களுக்குள்ள என்னென்னலாம் டவுட் வந்தது? இப்போ சொல்லுங்க, நீங்க 90s-ஆ இல்ல ஓகேவா? சொல்றேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. சரி, நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? அப்படியா? லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூச்சரை பத்தி பேசினா எப்படி குழந்தை பிறக்கும்? பேச்சுக்கு வேலை இருக்காது. போடா. விக்ரம், நானா அவ்வளோ பிடிக்குமா? ஆமா, பிடிக்கும்.
இதுல என்ன? எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும்னு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லணும் இல்லையா? சொல்லுங்களேன். ஏன் நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணும் போதே உனக்கு தெரியலையா உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு? அது பிடிக்கும். அந்த பிடிக்கும் வர இந்த பிடிக்கும் வர சொல்லுங்க. நான் கொடுத்த கிஃப்ட பிரிச்சு பாத்தியா? ம்ஹும். அந்த கிஃப்ட பிரிச்சு பாரு, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். ஆஹா, ஐயா அப்படி என்ன வச்சிருக்கீங்க? அப்படியே பேச்ச மாத்தி மழுப்பி என்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடலான்னு. அடியே இந்த பொண்ணுங்க ட்ரிக் எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீங்க அப்படியே ஓவரா பண்ண வேணாம் என்ன? ஓ அப்படி. நீங்க ஒண்ணு சொல்லவே வேணாம், நாங்களே பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்ப சொல்லுங்களேன் வாயில. ம்ஹும். நீயா பார்த்து தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட கேப்ப. அப்படியா? அப்போ அதுல என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதோ வச்சிருக்கீங்க, கரெக்டா? பிரிச்சு பாருடி, அப்புறம் சொல்லு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ தானடி சொன்ன ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு, தலையில மல்லிகைப்பூ பால் இதெல்லாம் வச்சு லைஃப டிஸ்கஸ் பண்ண வேணாமா? ஹலோ 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 ஹலோ, வெயிட். ஓகே, கொஞ்சம் பேசினா போதுமே, அப்படியே வந்துருவீங்க போல. நீ தானடி சொன்ன. ஆமா புருஷா, சொன்னேன். ஆனா உங்க மாமியாரும் என் மாமியாரும் சேர்ந்து கலந்து பேசிட்டாங்க. 2 பேரும் கலந்து பேசி நாளைக்கு நேரம் முகூர்த்தம் எல்லாம் குறிச்சு தருவாங்களாம். நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுவாங்களாம். அப்புறம் ஏன் வலியுது? ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுவாங்களாம். பெட்டில் பூவெல்லாம் போட்டு நீங்கள் மாப்பிள்ளையாவும் நான் பொண்ணாவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெடி ஆகிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் பால் சொம்போட வந்து உங்ககிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுமா. அது வரைக்கும் 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் கூட உட்காரக்கூடாதான். அப்போ மடியில உட்காந்துக்கலாமா? மடியில வேணா உட்காந்துக்கலாமா, ஆனா பக்கத்துல பக்கத்துல உட்காரக்கூடாதான். அப்போ தொடலாம்ல? தொடலாம் கூடாதான். நான் வந்து மடியில உட்காந்துக்கலாமா, சும்மா பேசலாமா, மத்தபடி வேற எதுவும் இருக்க கூடாதான். போய் எல்லாமே இருக்கணும்னு அர்த்தம். பிச்சிடுவேன் ராஸ்கல். ஏதாவது பண்ண உன்னை கொன்றுவேன். இன்னைக்கு நீ கீழே நான் மேல, ஓகே? இது நல்லா இருக்கே. அழல முடியாது, நான் கண்ட்ரோலா இருப்பேன். பெட்ல தான் தூங்கணும், என்னெல்லாம் கீழே போய் படுக்க முடியாது. அத்தையை கூப்பிடவா? நீதான் தைரியமான ஆளாச்சே, கூப்பிடு. கூப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார். கூப்பிடுறி, நீதான் தைரியமான ஆளாச்சுல. இங்க பாரு, நான் கண்ட்ரோல்ல இருப்பேன், என்ன ஓகேவா? நான் இந்த சைடு படுத்துக்கணும், நீ அந்த சைடு படுத்துக்கணும். நடுவில் வேணா ஒரு தலகாணி வச்சுக்கலாம். எதுக்கு அந்த தலகாணி? தலகாணியும் மீறி என்னென்ன என்கிட்ட வரும்னு எனக்கு தெரியும். யாரை வேணும்னாலும் நம்பலாம், கட்டின புருஷனை நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஊகுலாம் என்கிட்ட வேணாம், ஓகே? நீங்க அங்க நான் இங்க, வேணா கண்ணாலே பார்த்துக்கலாம். சரி சரி, டைம் ஓவர். தள்ளுங்க தள்ளுங்க, அந்த பால் எடுத்து குடிச்சிட்டு சமத்து பிள்ளையா சமத்து பூனைக்குட்டியா தூங்கணும். ஆடி மாசத்துல உனக்காக நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன். ஏதாவது மாமா கூப்பிடவா? என்னடி சும்மா மாமா அத்தன்கிட்டு மனுஷனோட இதை பண்ணிட்டு போய் ஏற்றி விடுவாங்களாமா, அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்களாம். காது கேட்காது. விக்ரம் மாமா. என்ன சொன்ன? மாமா, இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும், ஓகே? சொல் பேச்சு கேட்டு அமைதியா சமத்து பிள்ளையா அந்த பாலை குடிச்சிட்டு தூங்குவீங்களாம். நாளையில இருந்து நான் உங்க பொண்டாட்டி. நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடி, எதுக்குடி இந்த நல்ல நேரம்லாம்? இந்த மாதிரி அவசரப்படுவீங்கன்னு தெரியும். என்ன சரிதான், கல்யாணம் ஆயிடுச்சுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு 2 பேரும் எப்படி இருந்தோம்? ஸோ பெரியவங்களா பார்த்து நல்ல நேரம் குறிச்சு கொடுக்கும்போது வாழ்க்கையை தொடங்கினா வாழ்க்கை நல்லா இருக்கும். சீக்கிரமா எனக்கு உங்களை மாதிரி குட்டி வேணும்ல, அது வரைக்கும் கண்ணாலே காதல் செய்யலாம்.
கலை தூங்கலையா நீ? தூங்கவில்லையா? இந்நேரம் வரைக்கும் உனக்கு தூக்கம் வரலையா? அப்படியா? இது எப்பயில இருந்து? அண்ணியா? இப்பதான் சந்தியா நீ அவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ணன்னு எனக்கு புரியுது. இந்த விஷயத்துல நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். அன்னைக்கு மட்டும் கலைய பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு கலைன்னு ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காதுல்ல. கண்டிப்பா கலைய அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்து வச்சே ஆகணும். பாவம் அவங்க அம்மா இங்க இல்லைங்கிறத இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சின்ன குழந்தை. அம்மா எங்காவது வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அம்மா வந்துருவாங்க. என்ன கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். ஆமாடா. சரி தூக்கம் வரலன்னு சொன்ன அப்பா மார்பு மேல படுத்துக்கோ. அப்பா தூங்க வைக்கிறேன். தூங்குனதுக்கு அப்புறம் அப்பா உன்னையும் ஆதிரா அம்மா கிட்ட கொண்டு போய் தூங்க வச்சிடறேன். நிஜமாவே கலை பவானியோட குழந்தை இல்லைங்கிறத நம்பவே முடியல. அப்போ கலைக்கு உண்மையான அப்பா அம்மா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? ஏன் கலைய குப்பை தொட்டியில போடணும்? இல்ல அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாம கலை குப்பை தொட்டிக்கு வந்துட்டானா? சோ கடவுளே, எதுக்கு குழந்தைங்களை இப்படி எல்லாம் பாடப்படுத்துறேன்? என்ன ஆனாலும் சரி கலையோட உண்மையான அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கலையை ஒப்படைக்கணும். ஆமா. என்று வாழ்ந்திடும் முல்லை உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ உன்னை நினைத்து உருகிடும் மாது உன்னை பிரிய மனம் துணியாது பூவே பனி பூவே நீதான் இல்லாது பார்வை எங்கள் பார்வை தூக்கம் கொள்ளார் ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ. நாளைக்கு நம்ம போனா டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏற்கனவே நடந்துக்கிட்ட மாதிரி ரொம்ப ஹர்ஷா நடந்துக்குவாங்களா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம என் குழந்தை இருக்கிற இதே ரிப்போர்ட்ல இன்னொரு குழந்தைக்கோட வேக்சின் ரிப்போர்ட் இருக்கணும். ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நாளைக்கு நான் போய் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமா? நாளைக்கு போகலாமா வேண்டாமா? போய் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா எதுக்கு சம்பந்தமே நம்ம ரிப்போர்ட் மாறணும்? எனக்கு இப்பதான் டவுட் வருது. எல்லாருமே குழந்தை ஸ்கேன் எடுக்கும்போது அதை ஆசாசியா அதோட ஹார்ட் பீட் கேட்கணும், குழந்தைக்கு ஸ்கேன்ல பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா இருப்பாங்க. ஆனா ஏன் எனக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல? என்னதான் பிரச்சனை? என்னதான் நடந்துச்சு? என்னோட பிரசவத்துல ஏதாவது நடந்துச்சா? இல்ல எனக்கு கனி மட்டும்தான் குழந்தையா? எனக்கே கலையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி மதர் ஃபீல் ஆகுது. கலைக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? கலை பவானியோட குழந்தை, எனக்கு ஏன் அம்மாவோட ஃபீல் வருது? ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்களா? இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? ஐயோ கடவுளே, பைத்தியமே பிடிக்குது. ஆதிரா, ஏ ஆதிரா, ஏ ஆதிரா, 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 எதுக்கு ஆதிரா அழுகுற? என்னாச்சு? தூங்காம இதுக்கடி கொண்டு அழுதுட்டு இருக்க? மனசே சரியில்லை. என் தூக்கம் போச்சு, என் நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு. நாளைக்கு என்ன ஆனாலும் சரி ஹாஸ்பிட்டல் போகணும். அததான் நான் காலையிலேயே சொன்னேன்ல போலான்னு. அப்புறம் என்ன? மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு விஜய். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரே போராட்டமா இருக்கு. வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு தோணுது. வாழ்க்கையில எதையோ இழந்துட்டணும்னு தோணுது. ஏதோ எனக்கு கூட இழந்துட்டணும்னு தோணுது. மனசு ரொம்ப கல்லா இருக்கு. குற்றமுள்ள நினைச்சுட்டா குரு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உணர்வா இருக்கு விஜய். உணர்வு உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? ஆதிரா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் விஜய், ஒரு பொண்ணு அம்மா ஆனதுக்கு அப்புறம் அவ ஒவ்வொரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேனுக்கு போகும்போதெல்லாம் அவ குழந்தைய ஸ்கேன்ல பார்க்கணும், குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கணும், அந்த உணர்வெல்லாம் இருக்கும்னு எவ்வளவு ஆசைப்படுவா. ஏன் விஜய் எனக்கு மட்டும் அது எதுவுமே நடக்கல? கன்சீவ் ஆனதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஏன் விஜய்? எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய். என் பிரசவத்துல ஏதோ தப்பு இருக்கும்னு தோணுது. நார்மலா எல்லாரும் வலியை தாங்கி பெத்துக்கிற மாதிரி குழந்தை பெத்துக்காத மாதிரி எனக்கு தெரியும்.
ஏன் இவ்வளவு அழுதுட்டு இருக்க? உன்னோட சந்தேகம்லாம் எனக்கு இருக்கதா செய்யுது. என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கலாம். கண்டிப்பா ஏதாவது பதில் கிடைக்கும்டா. நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது விஜய். நிறைய இடத்துல அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு நிறைய அதை இழந்துட்டேன் விஜய். இப்ப நினைக்கிறேன் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு. வைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணாத. இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? இந்த இடத்துல தூங்காம தூக்கமே வரல விஜய். மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்கு, அழுகணும் போல இருக்கு. இப்போ எல்லாத்தையும் இழந்துகிட்டு நிக்கிறோம். இது எல்லாத்தையும் எப்படி மீட் எடுக்க போறோம் தெரியல. அதை விட எனக்கு ஏன் இந்த ரிப்போர்ட் கண்ணுல பட்டுச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. கலை பவானியோட குழந்தை தானே, எனக்கு ஏன் அப்படி ஒரு உணர்வு வந்துச்சு? ஏய் இங்க பாரு, எல்லாருக்கும் எல்லாமே உணர்வு இருந்துராது. என்ன, எதையுமே உண்மையா நம்ம ஆராய்ச்சி பண்ணாம இதை கண்டுபிடிக்க முடியாதுடா. இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் தைரியமா அல்லாம இரு. என்ன, நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போய் என்ன எதுன்னு முதல்ல பாத்துடலாம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா உன் சந்தேகம் தீந்துரும்ல. ஆனா டாக்டர் மறுபடியும் போய் தானே விஜய் சொல்லுவாங்க. எந்த டாக்டராவது ஒரு தாய் குழந்தை ஸ்கேன்ல இருக்கிறதோ இல்ல அதோட ஹார்ட் பீட்டை கேக்குறது கேட்கும்போது அதை நீ கேட்க கூடாதுன்னு சொல்லி மயக்க மருந்து கொடுத்தேன். அம்மி அப்படி படுக்க வைப்பாங்களா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, மயக்க மருந்து போட்டு தான் உங்களை ஸ்கேன் பண்ணணும்னு. இதெல்லாம் பயங்கரமான டவுட்டா இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் நடக்காது, ஆனா எனக்கு நடந்திருக்கு. கண்டிப்பா இதுல ஏதோ இருக்கு விஜய். எழுதிட்ட மாதிரி எனக்கு உணர்வா இருக்கு. எதை எழுந்ததா தெரியல. வாழ்க்கையில பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு தோணுது. யாரோ நைட்ல தூங்கும் போதெல்லாம் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு குழந்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுது. அம்மா பாசத்துக்கு ஏங்குற மாதிரி இருக்கு விஜய். என்னால தூங்க முடியல. என் தூக்கம் போச்சு, எல்லாமே போச்சு. சரி சரி, கவுண்ட் டவுன். அல்லாத அல்லாத அல்லாதடா, அல்லாத. நான் இருக்கேன், அல்லாத. எல்லாம் சரியாகும், அல்லாத. என்ன, நம்ம யாருக்கும் எந்த தப்பு பண்ணல, அந்த கடவுளுக்கு தெரியும். என்ன, நீ அழாம தைரியமா இரு, சரியா? நான் இருக்கேன், அல்லாத.